பேர் இந்திரா திண்டிவனம். போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலைல சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், நல்லா தான் இருந்தேன். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கெலாம் எனக்கு வந்து ரொம்ப மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த இடமே சுற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப படபடுப்பு, ஒரு மாதிரி ஆகிட்டேன்னு உடனே ஐயாவுக்கு நான் ஃபோன் அடித்தேன். ஐயா எனக்கு அந்த மாதிரிக்குது, வீடியோ சுற்றுற மாதிரிக்குதுங்க ஐயா, கண்ணு கூட எனக்கு சரியாக தெரியல ஐயா அப்படின்னு. சரிம்மா நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணார். இருதையெல்லாம் படப்படுப்பும் கொடுத்தது. அப்போ இருதுக்காக ஜோம் பண்ணார். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 185 இருந்தது பிபின்னு சொன்னாங்க. மறுநாள் நீ வாங்க அப்படின்னாங்க. மறுநாள் போனதுக்கு 120 இருந்ததுன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுதால் 103 நாளாகவே நாங்கள் செக் பண்ணோம், 120 விட்டு மாறவே இல்லை, 120 தான் இருந்தது. கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தது பார்த்தா என் மகளுக்கு வந்து 2024 வந்து 10ஆவது மாதம் திருமணம் நடந்தது. அப்போது திருமணம் நடந்தால் அப்போ ஒரு 3-4 மாதம் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன மாதமா இல்லையான்னு. அவள் இருந்தாலும் அவளை கேட்க சொல்லியிருப்பா, என்னை வந்து எங்கே பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அப்போ பிப்ரவரி நினைக்கிறேன். அப்போ அண்ணன் சொன்னார், பெட்டியில் வந்து யாரும் எழுதி போட மாட்டேறீங்க, இதுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் தானே அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணேன், குழந்தைக்காக ஜோம் பண்ண 4 மாதம் தான் கல்யாணம் ஆகி எழுதி போட்டேன்னு. எழுதி போட்டு மே மாதம் நினைக்கிறேன், மே மாதம் கன்சீவ் ஆகிட்டா. ரொம்ப ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும், கேட்குறங்க பதில் சொல்ல முடியல. ஆனாலும் இப்போ கன்சீவ்னு சொன்ன ஒருபாடு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்காக ஜோம் பண்ண அன்றைக்கி சொன்னதால நீ எழுதி போட்டேன், இல்லைனா கூட அது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா எனக்காக ஜோம் பண்ணி இந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இதுக்காக ஜோம் பண்ண ஒவ்வொருத்தையும் உங்களுக்கு கத்தில் ஒப்புடுக்கிறேன். ஜபத்தை கேட்டது நன்றி இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் விடுதலையின் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்மைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் விடுதலையை கொடுத்து அவர் ரட்சிக்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை குறித்து தியானிக்கலாம். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்ல நேரிடுகிறது. வியாதி என்கிற ஆபத்து, பொல்லாத மனிதர்களாலே நமக்கு உண்டாகிற ஆபத்துகள், இன்னொரு புறத்திலே மந்திரவாதிகளினாலே சத்ருவினாலே நமக்கு விரோதமாய் ஆபத்து வருகிறது. இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே சத்ருவானவன் ஆபத்துகளை கொண்டு வந்து அவர்கள் தங்கள் இக்கட்டுகளை அனுபவிக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஆபத்துகளாக இருந்தாலும் நாம் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வேத வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், என் ஆபத்து நாளிலே அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் நிறைய ஆபத்துகள் வழியாய் கடந்து சென்றார். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, ஆபத்துகள் சூழ்ந்த நிலைமையிலே, அந்த இக்கட்டான நிலைமைகளிலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருக்கு உதவி செய்து அவரை விடுவித்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவர் தாவீதுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நெருக்கங்கள் வரும்போது, ஆபத்துகள் வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுதலை செய்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
அப்படி ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையிலே யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அவர்களை விடுவித்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதிலே 3 பேருடைய காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த நிலைமையிலே அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள், இயேசு அவர்களுக்கு எப்படியாய் உதவி செய்து அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை ரட்சித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறவர் யவீரு. யவீருடைய வாழ்க்கையிலே ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் மிகவும் மரண வேதனைக்குள்ளாய் கடந்து சென்ற நிலைமை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் இயேசுவினிடத்திலே வருகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாருங்க, யவீரு இயேசுவினிடத்திலே வருகிறார். அவருடைய ஒரே மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியினாலே அவளுக்கு சுகம் வேண்டும் என்கிற காரியத்தோடு அவர் இயேசுவை தேடி வருகிறார். அவர் ஒரு ஜெப ஆலய தலைவனாய் இருந்தாலும் கூட இயேசுவினிடத்திலே வந்து அவன் சொல்லுகிறான், நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அவள் பிழைப்பாள் என்று சொல்லி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தன்னுடைய மகளுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே அவன் இயேசுவை தேடி வருகிறான். அவன் உலக பிரகாரமாக மருத்துவர்களை தேடி போயிருக்கலாம், அல்லது அந்த காலத்திலே பெரிய ஜோசியக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களை எல்லாம் அவன் தேடி போகாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரிடத்திலே சொல்லுகிறான், என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறாள், நீர் வந்து உம்முடைய கையை வையும், அவள் பிழைத்துக் கொள்வாள் என்கிற விசுவாசத்தோடு இயேசுவிடத்திலே வருகிறான். இயேசு அதை கேட்டு யவீரோடு கூட போகிறார். அப்படி போகிற நிலைமையிலே திடீரென்று சொல்லி 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவள் இயேசுவின் வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொட்ட பொழுது அவருடைய வியாதி நீங்கி போயிற்று. இப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசு, என்னுடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று சொல்லி கேட்கும் பொழுது எல்லாரும் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த ஸ்திரீ வந்து தான் இயேசுவை தொட்டதையும் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதையும் அதன் மூலமாய் தான் சுகத்தை பெற்றுக்கொண்டதையும் அந்த இடத்திலே அவள் சொல்லுகிறார். இப்படியாய் நேரம் கடந்து போகிற நிலைமையிலே யவீருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அந்த யவீருவை நோக்கி சொல்லும் பொழுது பாருங்க, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது யவீரு தன்னுடைய வீட்டிற்கு போகவில்லை. பாருங்க, அங்கே இயேசுவை அவன் உறுதியாய் பிடித்து கொண்டு நிற்கிறான். எப்படியும் இயேசு இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு அவன் இயேசுவோடு கூட நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்திலே பேசுகிறாள். அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டதை சொல்லும் பொழுது இந்த யவீருக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வருகிறது. எப்படியும் இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து இயேசு என்னுடைய மகளை உயிரோடு கூட எழுப்புவாள், அவள் மரித்து போயிருந்தாலும் இயேசுவால் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு நிற்கிறான். இயேசு அவனோடு கூட அந்த யவீருடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் அவருடைய குமாரத்தியை கையை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி இயேசு சொல்லும் பொழுது அந்த மகள் உயிரோடு எழும்பினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே யவீருடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு அற்புதம் செய்தார். நோயினாலே மிகுந்த வேதனைக்குள்ளாய் இருந்த அந்த சிறு குழந்தையினுடைய வாழ்க்கையிலே மரித்து போனால் என்று சொல்லப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றி யவீருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே இப்படிப்பட்ட வியாதி படுக்கைகள் நோய்கள் வரும்பொழுது நாம் கலங்கி நிற்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார்.
நம்முடைய வியாதிகளை மாற்றுவார். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு நமக்காக நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அதை நாம் விசுவாசித்து அந்த வியாதிகள் வரும்பொழுது, நோய்கள் வரும்பொழுது நாம் இயேசுவிடத்தில் சென்று நம்முடைய ஆபத்தான சூழ்நிலை, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நோயிலிருந்து நம்மை விடுதலை செய்து நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி நம்மை விடுவிக்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட நோயின் வழியாய், வியாதியின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சில நேரங்களிலே தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாமல் உறுதியாய் இருக்கும் பொழுது, எப்படி மரித்து போன நிலைமையில் இருந்த யவீருடைய மகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அவளை சாட்சியாய் நிறுத்தினாரோ, அதே போல மரித்து போன நிலைமைகள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மை விடுவிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் எப்படி நம்ம ஆபத்திலே நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு விடுதலை செய்கிறார் என்று சொன்னால், நம்ம பிசாசினாலே அநேக ஜனங்கள் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். சத்ருவானவன் இப்படியான காரியங்களை கொண்டு வந்து அநேகரை அடிமைதனத்திற்குள்ளாய் கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த ஒரு கானானிய ஸ்திரீக்கு அந்த அவருடைய ஆபத்தான நேரத்திலே இயேசு அற்புதம் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 28 வரையுள்ள வசனங்களில் நாம் இங்கு பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே அந்த ஸ்திரீனுடைய மகள் பிசாசினாலே அவள் எவ்வளவாய் வேதனைப்பட்டாள் என்பதை சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலை அந்த குழந்தையை விடுதலை செய்வதற்கு ஒருவரும் இல்லை. அவள் அநேக இடத்துல சென்று பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த நாட்களில் இருந்த ஜோசியக்காரர்களை சென்று பார்த்திருக்கலாம், குறி சொல்களை சென்று பார்த்திருக்கலாம். ஆனாலும் அந்த மகளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு இயேசுவிடத்திலே வந்து அவள் சொல்லுகிறாள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள். பாருங்க, அந்த பிசாசின் பிடியிலிருந்து இயேசுவால் மாத்திரமே தன்னுடைய மகளுக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ உணர்ந்தபடினாலே, ஒருவேளை அவள் அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசினாலே உண்டான காரியங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை செய்ததை அவள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அதனால்தான் அவள் நேராக இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி தன்னுடைய ஆபத்தான சூழ்நிலையிலே அவள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள். அப்படி கூப்பிடும் பொழுது உடனே இயேசு அவளுக்கு பதில் கொடுக்கவில்லை, அமைதியாக இருக்கிறார். அவள் விடாமல் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். பாருங்க, கூட இருந்த சீஷர்கள் சொல்லுகிறாள், இந்த மகள் விடாமல் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி அவர் அமைதியாய் இருக்கும் பொழுது கூட அந்த ஸ்திரீ இயேசுவை விட்டுவிடவில்லை. அவள் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த இக்கட்டான ஆபத்திலிருந்து, பிசாசின் பிடியில் இருக்கிற தன்னுடைய மகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே விடுதலை தர முடியும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ நன்றாக உணர்ந்தபடியினாலே இயேசு அவளை தட்டிவிட நினைத்த போதிலும் கூட அவள் விடாமல் இயேசுவை பிடித்து கொண்டாள். தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது கூட அவள் பாருங்க, கோபப்படாமல் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் நாய்தான், ஆனாலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் எஜமான்களின் துணிகைகளை துண்ணுமே என்று சொல்லி அவள் தன்னுடைய விசுவாசத்தை அவள் அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவள் உடனே நாய் என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி கோபப்பட்டு அவள் போய்விடவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஆபத்தில் இருக்கிற தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இயேசுவால் மாத்திரமே இந்த விடுதலையை தர முடியும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ நன்றாக அறிந்திருந்தபடியினாலே எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்த போதிலுமாய் கூட அவள் இயேசுவை விட்டு பின் செல்லவில்லை. தொடர்ந்து இயேசுவினிடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீர் வந்து என்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி
விடாமல் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள். பாருங்க, அந்த கானானி ஸ்திரீயுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் கூட அவள் இயேசுவை விட்டுவிடவில்லை. இந்த ஆபத்திலிருந்து இயேசு மாத்திரமே எனக்கு விடுதலை தர முடியும் என்கிற அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த கானான ஸ்திரீனிடத்திலே சொல்லும் பொழுது பாருங்க, அந்த நேரத்திலே அந்த மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. உடனே ஒரு அற்புதம், அந்த பிசாசின் பிடியிலிருந்து அந்த மகள் விடுதலையை பெற்றுக்கொண்டால் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையிலே கர்த்தர் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசினாலே போராட்டங்கள், மந்திரவாதிகளினாலே போராட்டங்கள், அது மாத்திரமல்ல குறி சொல்லுகளை தேடி போகிறதுனாலே பல பிரச்சனைகளே மாட்டி தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அப்படி நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். காரணம், அவர் பிசாசை அவர் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தபடியினாலே அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு விடுதலை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் பிசாசின் பிடியில் இருக்கிற அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். விடுதலை தருகிற தேவன், அது பிசாசினாலே கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்தாலும், மந்திரவாதிகளினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஆபத்துகளிலே இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி போட்டு அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 41 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே இயேசுனுடைய சீஷர்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்படி மோதின நிலைமையிலே இயேசு பாருங்க, அந்த கப்பலின் பின்னணியத்திலே அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். உடனே அந்த சீஷர்கள் கலங்கி போகிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது, இந்த ஆபத்திலிருந்து யார் எங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். அவர்களோடு கூட இயேசு இருக்கிறதை அறிந்தும் கூட அவர்கள் அந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் கலங்கி நிற்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள். எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி நாம் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசுவும் அந்த படகிலே இருக்கிறார், இந்த சீஷர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம், இந்த ஆபத்திலே இயேசு எப்படியாவது அவர் தப்பித்து விடுவார், நாம் மாட்டிக்கொள்வோம் என்கிற ஒரு அவிசுவாசம் அவளுக்குள்ளாய் இருக்கிறது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு நம்மை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் அவளுக்கு இல்லை. இப்படிப்பட்ட கடல் கொந்தளிக்கிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, நாம் மடிந்து போவோம் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அந்த ஆபத்திலே ஒரே ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தங்களுடைய ஆபத்துகள் வரும்பொழுது இயேசு கூட இருந்தும் அதை உணராமல் அவர்கள் அவிசுவாசமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் அந்த சீஷர்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அந்த சீஷர்களை அவர் பாதுகாத்தார். அவங்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரங்களிலே காற்று போல பிரச்சனைகள் வரும், பெருங்காற்றுகள் வரலாம், கொந்தளிப்புகள் வரலாம், கடல் அலைகள் போன்ற துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். காரணம்,
நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் இந்த சீஷர்களைப் போல அவிசுவாசத்தோடு, ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறோம், நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி நாம் கர்த்தரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி குறை சொல்லாமல் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விடுதலை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காற்றுகள் கொந்தளித்தாலும் பெருங்காற்றுகள் வந்தாலும் கூட கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அவர் பார்த்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இப்படிப்பட்ட நேரங்களிலே ஆபத்துகள் வரும்பொழுது, தொடர்ந்து நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய அவிசுவாசம் பயத்தை கொண்டு வருகிறது. அப்படி பயத்தை கொண்டு வரும்பொழுது நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நாம் விசுவாசத்தை, அன்பை இழந்து, விசுவாசத்தை இழந்து நாம் தனிமையாக இருக்கிறோம் என்று, இந்த ஆபத்தில் நமக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கும் பொழுது நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே வருகிற இந்த கொந்தளிப்புகள், புயல் காற்று எல்லாவற்றையும் அடக்கி அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, ஒரு சமாதானத்தை கொடுத்து அமைதியை உண்டாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நமக்கு வியாதிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பெருங்காற்று போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் வந்தாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் 107 அதிகாரம், அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. 5வது வசனத்திலே பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் காணப்பட்ட நிலைமையிலே, அந்த ஆபத்தான இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து எப்படிப்பட்ட ஆபத்துகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 11வது வசனத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்ட நிலைமையில் இருந்தார்கள். பிசாசினாலே, மந்திரவாதிகளினாலே கட்டுண்ட நிலைமையில் இருந்த போதிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாகி ரட்சித்தார். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்திலே நிர்மூடக தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இந்த நோயினால் வந்து அவர்கள் நெருக்கப்படும் பொழுது, அந்த இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 23வது வசனத்திலே 23, 24, 25 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இப்படிப்பட்ட அலைகள் எழும்பி, பெருங்காற்று எழும்பி அலைகள் கொந்தளிக்கத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும், இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பசியாக இருந்தாலும், அது மாத்திரமல்ல இக்கட்டுகள் வந்தாலும், மரண இருள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பெருங்காற்று அடித்தாலும், எந்த நிலைமைகளாக இருந்தாலும் நம்முடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை செய்து இந்த இக்கட்டுகளிலிருந்து நம்மளை நீங்களாக்கி அவர் விடுவித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல, தாவீதை போல நாம் கர்த்தரை துதிக்க முடியும். அன்பானவர்களை, இந்த நாளில் கூட நமக்கு எந்த ஆபத்துகள் இருந்தாலும் முதலாவது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த ஆபத்து காலத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வார். இக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவளை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோமே. அப்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வியாதியினாலே, மந்திரவாதிகள் வருகிற உபத்திரவங்களினாலே, பசியினாலே, தனிப்பட்ட வாழ்க்கையில பெருங்காற்று போன்ற ஆண்டவரே அலைகளினாலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் இந்த ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவளை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறதே.
அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் அவருடைய இக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. அந்த ஆபத்துகளிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் அப்படி பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கைகள் மாறுவதாக. பிசாசினால் வருகிற ஆண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகிற குறைவுகள் ஆண்டவரே புயல் போன்ற வருகிற எல்லா நிலைமைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்தீரே, உம்முடைய சீஷருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தீரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, கானானிய ஸ்திரீயுடைய மகளுக்கு நீர் அற்புதத்தை செய்தீரே. இந்த பிள்ளைகள் ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவளுக்கு விடுதலை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவளுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.